இந்தியா, பாகிஸ்தான் போருக்கு 2 நாடுகளும் எப்படி தயாராகுதுன்னு பார்த்தோம்னாலே, யார் பக்கம் வெற்றி அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும். காரணம் என்ன அப்புட்ன்னா, பாகிஸ்தான பொறுத்தவரையும் நம்மள மிரட்டணும் அப்படிங்கிறது தான் அவர்களோட ஒரே எண்ணம். போர வந்துறக்கூடாது. வந்தா நீங்களும் பாதிப்படைவீங்க அப்படிங்கிற மாரி மிசைல் டெஸ்ட் பண்றது. அதுக்கடுத்து காட்டமா அறிக்கை விடுறது, எல்லைகள்ல ஃபயர் பண்றது. இத 3 தாண்டி ஏதாச்சும் உருப்படியா பண்ணியிருக்காங்களான்னா, உருப்படியா பண்றாய்ங்க. ஐநால கதவ மூடிட்டு கால்ல விழுகிறது. அதே மாரி ராஜதந்திர ரீதியில பெரிய அளவுல ஈரானுக்கு ஓடுறது, சீனாவுக்கு ஓடுறது, ரஷ்யாவுக்கு ஓடுறது. எல்லா பக்கமும் எதுக்கு ஓடுறாய்ங்க அப்புட்ன்னா, இந்தியாவ தாக்க விடாம தடுங்க அப்படின்னு. அவனுங்க கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான். "முதல்ல நீ தானடா தாக்குன?" அப்புறம் திருப்பி தாக்க வரேன் கைய பிடிச்சா அவன் சும்மா இருப்பானா? அதுவும் இப்ப உள்ள இந்தியா சும்மா இருக்குமா? அப்படிங்கிற மாரி தான் அவர்களோட கேள்வி இருக்கு. இதத்தான் பாகிஸ்தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காய்ங்க. ஆனா இந்த 2, 3 மிசைல் டெஸ்ட் மூலியமாவே இந்தியாவ பெரிய அளவுல நாங்க வீழ்த்திருவோம் அப்படின்னு பேசுறதுக்கு உதவுது. இல்ல எதையாச்சும் பண்ணி தொலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றார்களான்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச வரையும் அந்த மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டு, "ஐய்யய்யோ! வச்சிருந்த ஒண்ணையும் டெஸ்ட் பண்ணிட்டோமே!" அப்படின்னு யோசிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவ்வளோதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா, கூட இருக்கும். வெற்றி பெற அளவுக்கு இருக்குமா? இருக்காது. இல்ல கொஞ்ச நாள் நம்மள ஸ்ட்ரகிள் பண்ற அளவுக்கு வச்சிருப்பாய்ங்கன்னு கேட்டா, அதுவும் இருக்க வாய்ப்பில்ல. காரணம், இப்ப இன்டர்நேஷனல் ஏஜென்சி எல்லாரும் சொல்ட்டாய்ங்க, இந்தியாவோட ஒரு யுத்தத்த செய்ற அளவுக்கு பாகிஸ்தான்ல பொருளாதார பலம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு கிடையாதுன்னா, பேப்பர்ல எழுதி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்க கூட உனக்கு தகுதி கிடையாது. நீ எதுக்கு யுத்தத்தலாம் சிந்திச்சு பாக்குற? அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சி ஒவ்வொன்னா அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் தாங்காது அப்படிங்கிறது. அதான் அவனுங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இருந்தாலும் ஏஜென்சியே முத்திர குத்தி அனுப்பும்போது, IMF லோன் தருவானா அப்படின்னு கேட்டா, தரக்கூடாது, தரவும் மாட்டான். அதையும் மீறி இந்தியாவுக்கு எதிரா செக் வேணும். நாளைக்கு காய்கள் நகர்த்த உதவ ஒரு களம் வேணும் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தா கூட, இந்தியா விடுறதாக இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. இவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்கு. இந்த பக்கம் இந்தியா பக்கம் பெரிய அளவு முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு 7ஆம் தேதி நாடு தழுவிய அளவுல யுத்த காலங்கள்ல செய்ய வேண்டிய எமர்ஜென்சி நடவடிக்கைகள். சைரன ஒலிக்க விடுறது, மக்கள் ஒளியறது இந்த மாரி பல விஷயங்கள மேற்கொள்றதுக்கு உத்தரவு போட்டாலும், அந்த உத்தரவு வந்த அதே நாள்ல அன்று இரவு 9லிருந்து 9:30 வரையும் பஞ்சாப் எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள்ல, குறிப்பா ஃபெரோஸ்பூர் பகுதிகள்ல நேத்து அந்த ட்ரில்ல அஃபிஷியலாவே நடத்தி பார்த்துட்டார்கள். பொதுவாவே இந்தியா, பாகிஸ்தான் யுத்த காலங்கள்ல அந்த பகுதி தான் பெரிய அளவு தாக்குதலுக்கு உள்ளாகுங்கிறனால, அன்றிரவே ஒட்டுமொத்தமா 9:30லிருந்து 9:30 வரையும் பவர் ஆஃப் பண்ணி விட்டார்கள். பவர் ஆஃப் பண்ணி விட்டது மட்டும் இல்லாம என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கணும்? இந்த மாரி பவர் இல்லாதப்ப மக்கள் எப்படி ஓடி ஒளியணும்? ஏதாச்சும் சவுண்ட் கேட்குதா பார்க்கறது, எந்தெந்த யூனிட் எங்க நிக்கிறது, ராணுவம் அது வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கும். காவல்துறை எப்படி இயங்குறது, இந்த மாரி பல விஷயங்கள ட்ரில்ல அஃபிஷியலாவே மேற்கொண்டுட்டார்கள். இதே மாரி தான் அடுத்து ஒவ்வொரு பகுதிகள்லயும் நடக்கும். எங்கெல்லாம் டார்கெட் இருக்குங்கிறார்களோ, அந்த பகுதிகள்ல எல்லாம் இப்பேற்பட்ட ட்ரில்கள இந்தியா வெறித்தனமா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா பஞ்சாப் மாகாணத்துல இந்த மாரி பகுதிகள் ஏன் ஐடென்டிஃபை பண்ணப்படுதுன்னா, ஏற்கனவே நடந்த யுத்த காலங்கள்ல இந்த பகுதிகள் பாகிஸ்தானால தாக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப அதே மாரியான ஒரு விவகாரத்த தான் செய்வாய்ங்க. காரணம் அவனுங்களுக்கு ஈஸியா எது முடியுமோ அதத்தான் செய்வாய்ங்க. அதுல வெற்றி தோல்விலாம் அவனுங்களுக்கு தேவை கிடையாது. நாங்களும் ஒண்ணு தாக்கியிருக்கோம் அப்படின்னு கவுண்ட்ட எடுத்துக்கிறக்காக எதையாச்சும் பண்ணி தொலைப்பாய்ங்க அப்படிங்கிறக்காக தான் அந்த பகுதிகள் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபெரோஸ்பூர பொறுத்தவரையும் ஏற்கனவே த்ரெட் உள்ள பகுதி அப்படிங்கிறனால இயல்பாவே அவர்கள் பழைய ஜெனரேஷனுக்கு அனுபவம் இருக்கு. இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு தான் அந்த அனுபவம் இருக்காது. கதைகளா கேட்டு வளர்ந்திருப்பார்கள். அதனால இம்மீடியட்டா அவர்களால ஒரு சேஞ்ச் ஓவருக்கு முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாரி பல பகுதிகள்லயும் அடுத்தடுத்த ட்ரில்லு பவர ஷட் டவுன் பண்ணியும் வைக்கிறதுக்கான விஷயங்கள் ஏ டூ இசட் எல்லாமே எல்லாத்தையும் எதிர்பார்த்து அந்த ட்ரில்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உத்தரவு. இது எதற்கு அப்படின்னா, ஏறக்குறைய நம்ம ஒரு 10 நாள், 7 நாள் அப்படின்னு நெனச்சு போம்போது, திடீர்னு எதிரிகள்லாம் கைகோர்த்து, கூட கொஞ்சம் நாட்கள் நம்மள இழுத்து விடவும் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இழுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆயி கிளம்பி போறதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா ரஷ்யாவ பார்த்துட்டோம். அதுலருந்து அனுபவத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறனால, முழு அளவு தயார் நிலைக்கு போயிட்டோம். அதே மாரி இந்தியாவுக்குள்ள ராணுவம் சார்ந்து இயங்கக்கூடிய எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் ஏற்கனவே அதாவது நேற்று முதலே எமர்ஜென்சி ஜோனுக்குள்ள கொண்டு போயிட்டார்கள்.
யாருக்கும் எதுவும் கிடையாது. அதாவது அதுல உள்ள அந்த ஷிப்மெண்ட், அந்த சப்ளை செயின உறுதி அப்படிங்கிறது எமர்ஜென்சி காலகட்ட உறுதி. அந்த ஜோனுக்குள்ள கொண்டு போய்ட்டார்கள். அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸ் சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாத்துக்குமே வெடி மருந்தோ, அசெம்பிளிங்கோ, நட்டோ, போல்ட்டோ எதுனாலும் சரி, எல்லாத்தையுமே அதோட சப்ளை செயின் அப்படிங்கிறது எமர்ஜென்சி காலகட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அப்ப அதுல எந்த பிரேக்கும் கிடையாது. அதே மாரி அங்க உள்ள யூனிட்ஸ் எல்லாமே ஏறக்குறைய லீவ் எதுவுமே கிடையாதுன்ட்டார்கள். யாருக்கும் லீவே கிடையாது. எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டு வேலைக்கு வாங்க அப்படிங்கிற உத்தரவையும் போட்டிருக்கார்கள். இந்த அளவுக்கு நம்மளோட தயார் நிலை அப்படிங்கிறது ஒரு பெரும் யுத்தத்தை நோக்கி நம்ம தயாராயிட்டோம். எங்க டாப் டு பாட்டம் தயாராகிட்டோம். பாகிஸ்தானை பொறுத்த வரையும் டாப் டு பாட்டம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. இருக்கிறவன் பூரா போய் எங்கிட்டாச்சும் காலில் விழுந்துட்டு நிற்கிறாங்க. இதுதான் அவர்களோட நிலைமை. இதுக்கு நடுவில் சீனா ஏது புகுந்து ஏதாச்சும் ப்ளே பண்ணா கூட நம்ம அடிச்சிடணும் பாகிஸ்தானுங்கிறக்கு தான் ஒரு முழு ஏற்பாடை நோக்கி முழு யுத்தத்துக்கான நாட்டை நகர்த்தி கொள்கிற வேலையை இப்போவே அரசாங்கங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏறக்குறைய டிஃபென்ஸ் சம்பந்தமான விவகாரங்கள் பூரா எமர்ஜென்சி ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அதோட சப்ளை செயின் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதே மிகப்பெரிய வெற்றி. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ஆயுத பலம் தான். அந்த ஆயுத பலத்தை உள்ளூர்லேயே எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் போருக்குள்ள வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கணிசமாக கூடும். அதை இந்தியா கையில் எடுத்து செஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.